அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இதற்கு என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்னலாம் யோக பயிற்சிகள், அது கூட சுவாச பயிற்சிகள் எதெல்லாம் நம்ம பண்ணலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முதன்மையான உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி தான். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய இதயத்திலேருந்து வெளிவரக்கூடிய தமனி, ஸோ இந்த பகுதிகளில் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெதுவாக ஒரு நடைப்பயிற்சியை தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக நடந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் நடக்கும்போது உங்களுடைய கார்டியோ வாஸ்குலர் என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதும் இந்த ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரு 10 நிமிடம் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்காமல் நீங்கள் மெதுவாக நடக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் பிரிஸ்கான ஒரு வாக் போகிறது நல்லது. அந்த வாக் அப்படிங்கிறது உங்களுடைய சுவாசம் ஓரளவுக்கு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாக்காக இருந்ததுன்னா நல்லது. கடைசி ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிதான நடையாக இருந்தது அப்படின்னா ஒரு முறையான நடைப்பயிற்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறையுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய சில வகையான என்சைம்ஸும் குறையுது. அதாவது இன்டர்லியூக்கின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ப்ரோசைட்டோகைனின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு என்சைம்ஸோட அளவெல்லாம் குறையிறதுனால ரத்த குழாய்களுக்கு உள்ள உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகாது. அதனால் உங்களுக்கு கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் குறையும். ஸோ இதனால் உங்களுக்கு ரத்த அழுத்தமும் குறையுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக நடக்கும் பொழுது உங்களுடைய சுவாசம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் நமக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் நிறைய போகிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் குறைய ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு பிரச்சனையோ வலியோ இருந்தது அப்படின்னா அதனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உடலுக்குள்ளே தொடர்ந்து ஏதாவது ஒரு வலி இருக்கும் பொழுதோ இல்லை தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான அளவு உப்பு சேர்ந்த பொருட்களோ இல்லை ப்ரெசர்வேட்டிவ்ஸோ எடுக்கும் பொழுதோ அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு ரத்த அழுத்தமே அதிகரிக்கும். ஸோ அந்த நிலைகளில் நீங்கள் தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக சுவாச பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமா அப்படிங்கிறத பண்ணலாம். அது உங்களுடைய உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டும். யூஸ்வலாக நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற 2 சிஸ்டம் இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படும் போது அதிகமான அளவுக்கு படப்படப்பு இருக்கணும், ரொம்ப அலாட்டான ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்போம். பட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படும் போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மைண்ட் ஸ்டேஜில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால நீங்கள் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்தது சீத்தளி பிராணாயாமம். ஸோ இந்த சீத்தளி பிராணாயாமம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல பித்தத்தோட அளவு அதிகரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த சீத்தளி பிராணாயாமம் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது இது ஒரு தேனியோட சத்தம் இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு சுவாச பயிற்சி. இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய தொடர் எண்ண ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, உங்களால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சியை பண்ணும்போது உங்களுடைய மூளையில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும். ஏன்னா இந்த பயிற்சியை செய்யும் பொழுதே நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய தலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளை தொடர் எண்ண ஓட்டங்களை உங்களால் குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பிராணாயாம பயிற்சியும் நீங்கள் முறையான ஒரு மருத்துவர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ அடுத்தது யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய தண்டுவடத்தை நம்ம நேராக வைக்கக்கூடிய சில பயிற்சிகளும், ஸோ அதே மாதிரி நம்ம உடலை தளர்வாக வச்சுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. ஸோ அதில் முதல்ல தாடாசனம். தாடாசனம் அப்படிங்கிறது நல்ல மரம் எப்படி மேலோங்கி நிற்கும்
பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். இது உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக நேராக வைக்கிறதுனால உங்களுடைய சுவாசம் வந்து உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிலைகளில் வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து குறையும். ஸோ அதனால் உங்களுக்கு பிபியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய சில ஆசன பயிற்சிகளை வந்து பண்ணலாம். ஸோ வஜ்ராசன பயிற்சி, அதாவது நம்ம கால்களை மடக்கி உட்காரக்கூடிய இந்த வஜ்ராசன பயிற்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுடைய தண்டுவடம் வந்து நேரம் இருக்கிறதுனாலையும் கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய உடலோட மேல் உறுப்புகளுக்கு எல்லாமே அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகிறதுனால ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டப் வந்து நமக்கு இருக்கும். ஸோ வஜ்ராசன பயிற்சியும் வந்து நம்ம செய்யலாம். ஸோ அடுத்தது பாலாசனம் அப்படிங்கிறது அந்த வஜ்ராசனத்துலேருந்தே நம்ம வந்து உடம்பை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி. ஸோ இது வந்து நீங்கள் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆசன பயிற்சிகள்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இல்லை ஒரு தேர்ந்த யோக பயிற்சி நிபுணர்கிட்ட வந்து நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த பாலாசன பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உடல் முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் உங்களுக்கு பிபியோட அளவு நல்லா வந்து குறையும். அடுத்ததாக விபரீத கர்ணி ஆசன பயிற்சி. ஸோ இந்த ஆசன பயிற்சியும் வந்து நம்மளுடைய உடம்போட மேல் பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகிறதுனால நல்ல ஒரு தெளிவும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக சவாசன பயிற்சி. சவாசனம் அப்படிங்கிறது உடம்பு முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் வந்து சீராக இருக்கும். ஸோ இந்த சவாசன பயிற்சியவாது நீங்கள் அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மனப்பதட்டத்தில் இருக்கீங்க, திடீர்னு வந்து எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நல்ல ரிலாக்ஸாக நீங்கள் வந்து தரையில் படுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் வந்து தளர்வாக்கும் பொழுது அதுதான் அந்த சவாசன பயிற்சி. அந்த மாதிரி தளர்வாக்கும் பொழுது நீங்கள் அதிகப்படியான இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு போவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய சுவாசம் வந்து சீராக இருக்கும். ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லது. அதே மாதிரி நாடி சுத்தி பிராணாயம், சீத்தளி பிராணாயம், பிராமரி பிராணாயம் இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். கூடுதலாக தாடாசன பயிற்சி, அது கூட வந்து வஜ்ராசனம், பாலாசனம், விபரீத கர்ணி ஆசனம், சவாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் முறையான ஒரு நிபுணர்கிட்ட, யோக பயிற்சி நிபுணர்கிட்டையோ இல்லை யோக மருத்துவர்கிட்டையோ வந்து நீங்கள் கற்றுக்கும் பொழுது இந்த பிபியோட அளவை நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள்லாம் என்ன, இதெல்லாம் வந்து எதனால் நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.